தேவபசம் சோத்திரம் உண்டாதாக. அதாவது மனுஷனுக்கு பயந்துட்டு நம்ம வந்து 10 மணிக்கு போகலன்னா அவன் நம்மளை திட்டுவான், அவனை கடிந்து கொள்வான். அதுக்காக மனுஷனுக்கு பயந்து போகிறீங்க. தேவன் உங்களை இங்கே லேட்டாக வந்தாலும் திட்டுறதில்ல பார்த்தீங்களா? அதனால நினைச்சிக்கிறோம் அப்படி போனலாகிறோம். நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு நீங்கள் லேட்டாக வர்றீங்க அப்படின்னா யூ ஆர் கமிட்டட் டு சம் அதர் செல்ஃப்ஸ். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் போனலாக்கிட்டீங்க. நீங்கள் உங்கள் யாருக்கோ ஒரு வேலைக்கு கமிட் ஆகிட்டீங்க. அதனால உங்களால் 10 மணிக்கு வர முடியல. உங்களால் 10 மணிக்கு ஏன் உங்களால் வர முடியல அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு கோணல் இருக்குன்னு நான் சொல்கிறேன். உங்களை குத்தப்பட்டவங்க நான் உங்களுக்கு வருத்தப்பட போகிறது இல்லை. இது தேவன் சொல்கிறது. நீங்கள் உங்களால் 10 மணிக்கு ஆறாவது வர முடியல, ஆஃபீஸுக்கு 10 மணிக்கு போக முடியுது அப்படின்னா நீங்கள் மனுஷனுக்கு பயப்பட தேவனுக்கு பயப்படன்னு சொல்கிறேன். மாற்றுங்க அந்த வருஷம். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும். நம்ம வாழ்க்கையில் ஏன் ஏற்றவில் கல்யாணம் நடக்கல, ஏற்றவில் ஏன் குழந்தை பிறக்கல, ஏன் ஏற்றவில் குழந்தை செய்த ஆசீர்வாதம் வரல, இந்த காரணம் தான். தேவனுக்கு பயப்பட பயத்தை நீங்க தள்ளி போடுறீங்க. மனுஷனுக்கு பயப்பட பயத்தை உற்சாகமா நிக்கிறீங்க. மனுஷனுக்கு பயம் கண்டு அப்படி நடுங்குறீங்க. வேலையில கை வச்சுவான், சம்பளத்தை கை வச்சுவான். அந்த மனுஷனுக்கு தேவன் அவர் தானையா.